ஒரு பெரிய நிறுவனம் வளர்ந்து உலகளாவிய தேர்ச்சி பெற்றுச்சுன்னா அதோட நமக்கு அதை விட ஒரு பெருமை வேறு எதுவுமே தேவையில்லை. அதை விட ஒரு பெருமை நமக்கு வேறு எதுவுமே கிடையாது. எப்படி நம்ம ஊர்லேருந்து ஒரு பையன் போய் யூஎஸ்லேயோ இல்லை யூகேலேயோ இல்லை ஏதோ ஒரு ஊரில் வந்து ஓலை வச்சு நிற்கிறாங்கன்னா அதுதான் இன்றைக்கி ஆளுமை. அந்த ஆளுமை வந்து கடலூரில் எக்கச்சக்கமாக இருக்குது. அதை நம்ம எல்லாம் சேர்ந்து தான் புஷ் பண்ணணும். ஒரு ஆளுமை வருதுன்னா அதை சேர்ந்து புஷ் பண்ணணும், வெளியே கொண்டாடணும். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை சேர்ந்த நான் ராம்பிரசாத். இந்த ஜாரோஸ் ஃபுட் டெலிவரி ஆப் 2019 ஆப்ரேஷனாக இருக்குது. இது இனிஷியலாக ஃபுட் டெலிவரி ஆப்பாக ஸ்டார்ட் பண்ணாலும் இப்போ வந்து எல்லா வணிகர்களுக்குமான ஆப்பாக மாற்றிருக்கோம். இதில் ஃபுட்டு மட்டும் இல்லை, கிராசரி, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், மீட்டு, மெடிசின்ஸ், ஸ்டேஷ்னரி, நாட்டு மருந்து கடையிலேருந்து செக்கெண்ணெய், எந்த வியாபாரியாக இருந்தாலும் லிஸ்ட் பண்ணலாம். பேசிக்காக எங்களோட ஒர்க்கு வந்து ஒரு வியாபாரியோட பொருளை கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட சேர்க்கறது. ஸோ இதுதான் எங்களோட ஒர்க்கு. இதுக்கு ஜென்ரலாக கமிஷன் பேசிஸில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் இனிஷியலாக கமிஷன் பேஸில் ஆரம்பித்தோம். ஒரு 10% அஃபோர்டபுள் கமிஷன் அப்படின்னு பண்ணோம். இப்போ ஒரு 6 ஆண்டு காலம் முடிஞ்சு 7வது வருஷம் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 50 ஊரில் ஆப்ரேட் பண்ணுறோம். வியாபாரம் பெருக நம்ம இன்னும் என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம், இல்லை வியாபாரிகளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு தான் இப்போ கமிஷன்லாம் வாங்காமல் மாதாந்திர கட்டணம், மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் பண்ணியிருக்கோம். மாதத்துக்கு ஒரு வியாபாரி 3000 ரூபாய் நமக்கு ஆப்புக்கு பே பண்ணிவிட்டு எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்தாலும் நம்ம டெலிவரி பண்ணி கொடுப்போம். இதனால் என்ன நடக்குது, அதே விலையில் ஹோட்டலில் என்ன விலையோ, கிராசரிகள் என்ன விலையோ அதே விலையில் டெலிவரி நடக்குது. ஜென்ரலாக ஆன்லைன் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 30% கமிஷன் வாங்குறதுனால பொருளோட விலை வந்து 100 ரூபா, ஹோட்டலில் இருக்க பொருள் 130, 140 ரூபான்னு இருக்கும். இது எல்லா மக்களாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ரொம்ப அவசியம் அப்படின்றவங்க தான் அதில் ஆர்டர் போடுறாங்க, மற்றவங்களால ஆர்டர் போடுறதில்ல. இதனால் வியாபாரிக்கு வர்ற வியாபாரம் குறையும். ஸோ கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, ஒரு 8.5 லட்சம் கஸ்டமர்ஸ் இப்போ நம்ம ஆப்ரேட் பண்ணுற ஊரில் இருந்துகிட்ருக்காங்க. இன்னும் டே பை டே வளர்ந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த மாடல் கொண்டு வந்தது வந்து முதல்ல கஸ்டமருக்கு பெனிஃபிட்டாக இருக்கணும். கடையில் என்ன விலையோ அதே விலைக்கு டெலிவரி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாடல் பண்ணோம். அடுத்தது இந்த வியாபாரத்தை பண்ணுற வியாபாரிகள், அவங்க ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸு, மற்ற வியாபாரிகள் எல்லாருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பொருள் விலை, லேபர்ஸோட சேலரி, இபி பில் இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் எவ்வளோ கம்மியான ப்ரைஸில் இதை கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு தான் 3000 ரூபாய் அப்படின்னு செட் பண்ணோம். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கொடுத்தா போதும், வியாபாரி எவ்வளோ ஆர்டர்ஸ் தான் டெலிவரி பண்ணுவோம். இது வந்து ஒரு நல்லா போகிற பெரிய வியாபாரிக்கு. இதுவே ஒரு சின்ன வியாபாரி, ஒரு செக்கெண்ணெய் கடை இருக்கார், ஒரு நாட்டு மருந்து கடை இருக்கார், அவருக்கு மாதத்துக்கே ஒரு 100 ஆர்டர் தான் போகும். அவங்களுக்கு இதில் பாதி 1500 ரூபா கொடுத்தா போதும். ஒரு நாளைக்கு 50 ரூபா கொடுத்தா அவங்களோட பொருளை நம்ம கொண்டு போய் டெலிவரி பண்ணி கொடுப்போம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ கடலூரில் 4 லட்சம் 4.5 லட்சம் பாப்புலேஷன்னு, ஆனால் இவர் கொண்டு போய் சேர்க்கறது வந்து 8 லட்சம் பேருக்கு. உங்களோட பொருள், உங்களோட கடையோட பேர், நீங்கள் எவ்வளோ விளம்பரங்கள் பண்ணாலும் கடலூருக்குள்ளார தான் இருக்கும். ஆனால் இவர் கொண்டு போய் சேர்க்கறது 8 லட்சம் பேருக்கு சேர்க்குறாரு. பண்ருட்டியில் இருக்கிறவர் சேர்க்குறாரு, வேலூரில் சேர்க்குறாரு, நாமக்கல்லில் சேர்க்குறாரு உங்கள் கடையோட இதை. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. 8 லட்சம் பேருக்கு உங்களோட பொருள், உங்களோட கடையோட பேர் 8 லட்சம் பேருக்கு போய் சேருது. ஸோ நாளைக்கு அந்த சைட்லேருந்து யாராவது இங்கே வராங்கன்னா உங்கள் கடையை யோசிப்பாங்க, ஒரு நிமிஷம் யோசிப்பாங்களா இல்லையா கடலூர் வந்தால். அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அது ஜாரோஸ் நிறுவனத்துக்கு என்னோட பாராட்டுகள். ஹோட்டல்கள் சங்க தலைவர் ராம்கி நாராயணன். ஹோட்டல் அசோசியேஷனாக நாங்கள் முடிவு பண்ணது என்னென்னா, நம்ம ஊர் பையனுக்கு நாம தான் சப்போர்ட் பண்ணணுன்ற முறையில் நாங்கள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆப்பை இன்னிலேருந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஜாரோஸில் மட்டும்தான் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஜாரோஸில் ரெஸ்டாரண்ட் சைடுக்கும் பெனிஃபிட் இருக்குது, கஸ்டமர் சைடுக்கும் பெனிஃபிட் இருக்குது. நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் என்ன விலை வச்சுருக்கோமோ அதே விலைக்கு கஸ்டமர் வீட்டில் இருந்தே ஆர்டர் பண்ணலாம். ப்ளஸ் கஸ்டமர் ஒரு பிஸியான டைமில் போய் பார்சல் வாங்க போகிறாங்கன்னா வெளியில் இருந்து கூட அவங்க ஆர்டரை போட்டுட்டு உள்ளே போய் பிக்கப் பண்ணிக்கலாம். இந்த ஜாரோஸ் ஆப்பில் பிக்கப்ன்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமருக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் இந்த ஆப். தேங்க்யூ. அவர் இந்த ஊரில் இருந்து இங்கே உட்காந்துக்கிட்டு செய்கிறாருன்னா நம்மளோட முழு ஆதரவு அவருக்கு இருக்கணும். சில கோட்பாடுகள், ஒரு வேலையை ஒருத்தங்க செய்கிறாங்க, புதுசாக ஆரம்பிக்கிறாங்கன்னா சில தொய்வுகள் வரும்.
இப்போ நீங்கள் ப்ரெஸ்ஸில் ஆரம்பிச்சிங்க, நீங்கள் போலீஸில் இருக்காங்க, இதில் இருக்காங்க, நீங்கள் எடுத்தோடனே அப்படியே ஜாம்பவான் ஆகிட்டீங்களா? எவ்வளோ ஆண்டு கால பயணம், எவ்வளோ ஆண்டு கால பயணம், எவ்வளோ பேரை பார்க்குறீங்க, எவ்வளோ பேர் கூட நீங்கள் பயணிக்கிறீங்க. இவ்வளோவையும் பயணிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து உட்காருறீங்க. எல்லாரையும் தெரியுது, எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சொன்னால் அவங்க அதை காதில் வாங்குறாங்க. எவ்வளோ பெரிய அதிகாரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதை காதில் வாங்குறாங்க. இந்த இடத்துக்கு இவரை கொண்டாந்து நிறுத்த வைக்கிறது யாரோட வேலை? அதுக்கு முதல் மணியா அதை அடித்தது ஆனந்த பவன் குழுமம், ராம்கி ஹோட்டல் சங்க தலைவர் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இவரோட பயணித்து 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்கா, அதே 10 ரூபாய்க்கு எங்களால் கொடுக்க முடியும். கஸ்டமருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நேராக ஃபுட்டு எங்கள் டேபிள் மெனுவில் என்ன இருக்கோ அதே ப்ரைஸுக்கு கஸ்டமரும் வாங்கிக்கிறாங்க. ஸோ கஸ்டமருக்கும் பெனிஃபிட், எங்களுக்கும் பெனிஃபிட். அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் மினிமமாக ஒரு நாளைக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. ப்ளஸ் அவங்க எல்லா இடத்துலையும் ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. நாமக்கல், கரூர், திருச்செங்கோடு எல்லா இடத்துலையும் அவங்க நல்லா லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நாங்கள் அனலைஸ் பண்ணும்போது அந்த சக்ஸஸை பார்த்தோம். எங்களுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்குன்றதுக்காக நாங்கள் ஜாரோஸில் போயிருக்கோம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் எல்லாரும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆஃப் பண்ணிவிட்டு ஜாரோஸில் மட்டும் தான் இருக்கணும் அசோசியேஷனாக டிசைட் பண்ணியிருக்கோம். ஒரு மாதம் 1.5 மாதம் ஆகும் மக்களுக்கு இது போய் சேர்ந்து எல்லா மக்களும் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி பழைய பிஸ்னஸ் வால்யூம் வரதுக்கு அவங்களுக்கு 1 மாதம் 1.5 மாதம் ஆகும். இருந்தாலும் அவங்க இந்த குறிச்செல்லாம் இந்த ரிஸ்க் எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. மக்கள் உங்களுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் கேட்குறேன், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம ரீச் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கான வர்த்தகம் திருப்பி வரும். மக்களுக்கும் நியாய விலையில் போய் பொருள் சேரும், என்ன விலையோ அதே விலையில். ஸோ இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குமா சொல்கிறோம். ராம்கேந்திரன் சொன்ன மாதிரி இதில் வந்து டெலிவரி மட்டும் கிடையாது. டெலிவரிங்கிறது ஒரு வெர்டிக்கல், அவங்க போடுறாங்க, நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம். இது போக பார்சல் வாங்க வர மக்களும் வந்து இங்கே வெயிட் பண்ணாமல் இல்லை பிக்கப் ஆர்டர்னு ஒன்று இருக்குது. ஆர்டர் புக் பண்ணிவிட்டு இங்கே பார்சல் ரெடி ஆனதும் வந்து ஓடிபி சொல்லி கலெக்ட் பண்ணிட்டு போகணும். இதனால் வெயிட்டிங் டைம் அவங்களுக்கு சேவ் ஆகும். வந்து ஒரு 1/4 மணி நேரம் 2 நிமிஷம் வெயிட் பண்ண வேணாம். சில பேருக்கு ஆப்பை யூஸ் பண்ண தெரியலன்னா கூட ஹோட்டல்ஸுக்கு ஃபோன் அடிச்சு எனக்கு பொருள் வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஆர்டர்ஸையும் ஹோட்டல் ஓனர்ஸுக்கு போய் எங்கள் ஆப்பில் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ பழைய ஒரு 60 வயசு 20 வயசு இருக்காங்க, வயசானவங்க எனக்கு ஆப்பில் யூஸ் பண்ண தெரியாதுன்னா ஃபோனில் சொன்னால் கூட இவங்க அதை ஆர்டராக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதையும் நாங்கள் கேட்குறோம்.